ஐயே நல்லா விடிஞ்சிட்டு போலையே, ரொம்ப நேரம் தூங்கிட்டோமோ. என் பிள்ளை இங்க வந்துதான் நிம்மதியா தூங்குதா. செத்த தூங்கட்டும், சத்தம் கட்டாம போகும். இன்னும் வாச தூக்காம கிடக்கு. காலையில எந்திரிச்சு வாசலாவது தூத்து தொளிக்கலாம்ல. ஒரே படுக்கலை. எப்பா தூத்துட்டு நிமிர முடிவா, குறுக்கு பிடிச்சிட்டு நிக்கி. ஏப்பா குறுக்கு வலி தாங்க முடியல. செத்த இருந்துட்டு வேலையை பார்ப்போம். இந்த மாதிரி வேலை செய்ய முடியுவா? காலையில் எழுந்திரிச்சு வாசலை தூத்தாலே குறுக்கு பிடிச்சிக்கிடுவு. இது எதுக்கு விடிஞ்சு விடியாம மோரை தூக்கி வச்சுட்டு கிடக்கு? எத்தே எத்தே, ஏன் ஒரு படியாந்து உட்காந்துருக்கிய? கெதியா இல்லை? ஆமாம் கெதியாத்தான் இல்லை. உன்னை போல மருமக வச்சா நல்லா இருக்குமா எனக்கு? பொழுது விடிய விட மாட்டுக்காள. எந்திரிச்ச உடனே என்ன சண்டை இழுக்க போறாளோ தெரியலையே. ஏன் நான் என்ன செஞ்சேன் உங்களை? மகாராணி மாதிரி இவ்வளோ நேரம் தூங்கி எந்திச்சு வாரியம்மா. இது போதாதான் எனக்கு? நல்ல மருமக கிடைச்சிருக்கான்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேக்கு. காலம்பரை எந்திரிச்சா வாச தூத்து தொளிச்சோம்னு கிடையாது. ஒரு பொம்பளை எப்போ பார்த்தாலும் 8 மணி வரைக்கும் தூங்க வேண்டியது. நான் வயசு காலத்தில் போய் தூத்து தொளிச்சிட்டு குறுக்கு பிடிச்சி போய் உட்காந்துருக்கேன். குறுக்கு பிடிச்சி போய் உட்காந்துருக்கேளா? கிறுக்கு பிடிச்சி போய் உட்காந்துருக்கேளா? யாரை பார்த்து கிறுக்குன்னு சொல்ல? நீ கிறுக்கு, உங்க அம்மா கிறுக்கு, உங்க அப்பா கிறுக்கு, உங்க குடும்பமே கிறுக்கு போய் குடும்பம். நீ என்னைய சொல்லியா கிறுக்குன்னு? இப்போ மட்டும் குறுக்கு வலிக்கலையோ? எங்க அப்பா அம்மாவை ஏசும்போது மட்டும் குறுக்கு வலியே இல்லையோ உங்களுக்கு? அப்போ நான் போய் பேசி நடிக்க முடியும்? எனக்கு தான் தெரியும் எனக்கு வலிக்க வலி. காலையில நான் எந்திக்காத மட்டும் இவ்வளவு பெருசா பேசியல்ல. நீங்களும் உங்க மவனும் ராத்திரி தின்ன தட்டை கூட கலவாம போய் படுத்துட்டிய. நான் எல்லாத்தையும் பேரைக்கு அள்ளி போட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு அடுப்பு மொழிகி கழுவி போட்டு போய் தூங்க போயிருக்கேன். நான் நைட்டு தூங்கும் போது மணி 12:30. நீங்களும் உங்க மவனும் 9:30 மணிக்கெல்லாம் போய் தூங்கியாச்சு. நீங்க தான் நேரத்தோட தூங்கிக்கல. காலம்பரை எஞ்ச பத்தி என்ன தப்பு இருக்கு? நான் லேட்டா தானே தூங்கினேன். இவ்வளவு சொல்லுதியெல்லாம் உங்க மவாக்காரி ராத்திரி 9:30க்கெல்லாம் தூங்கிட்டல்ல. காலம்பரை எந்திரிச்சா என்ன? அவ மட்டும் பெரிய யோக்கியமோ? என் பிள்ளைய பத்தி பேச வேலை வச்சுக்கிடாத. அவளே அவன் மாமியா வீட்டுல கஷ்டப்பட்டுட்டு தான் அங்க வந்திருக்கா. அம்மா வீட்டுக்கு வந்த இடத்துலயாவது நிம்மதியா தூங்கணும் தான் அந்த பிள்ளை தூங்கிக்கிட்டு இருக்கு. அவ தூங்குறது உனக்கு பொறுக்க மாட்டேங்கன்னு மவளை மட்டும் தூங்கட்டும். ஐயா பாவம் அப்படி இப்படிங்க எல்லாம் மாமியா வீட்டுல கஷ்டப்பட்டு வந்தாங்க எல்லாம். இப்ப என்ன நீங்க கஷ்டப்படுத்தி தானே இருக்கிய? என்ன என்னைக்கு நல்ல முறையில வச்சிருக்கீங்களோ அப்பதான் அவன் மாமியா அவளை நல்ல முறையில வச்சிருப்பா. என் பிள்ளை அவன் மாமியா தங்கமா தான் பார்த்தா. என் பிள்ளை கட்டா வீட்டுல வேலை செய்யும். நீ வயிறஞ்சு தான் அவ வீட்டுல சண்டை முத்தி போச்சு. ஆமா அப்படின்னே வச்சுக்கோங்க. எனக்கு வயிறஞ்சு தான் இருக்குன்னே வச்சுக்கோங்க. இப்ப என்ன செய்ய இருக்கு? காலையிலேயே சண்டையா? நம்ம வீடு பரவாயில்ல போலயே. நீ அவளை பார்த்து வயிறு எரிதான்னு எனக்கு தெரியுமே. இன்னைக்கு உன் வாயாலேயே நீ சொல்லிட்ட. இப்போ என்ன செய்யுங்க? உங்க மாமா உங்க வீட்டுக்கு வந்துருக்க மாதிரி நான் எங்க அம்மா வீட்டுக்கு போட்டுமா? அதானே அவன் வந்திருக்கதே உனக்கு பிடிக்கல. அதனாலதான் இப்ப நீ உங்க அம்மா வீட்டுக்கு போட்டுமான்னு நிக்க. நீங்க தானே சொன்னீங்க அவளை பார்த்து நான் வயிறு எரிதம்னு. ஏன் முன்னாடி இருந்தா அவன் இன்னும் நான் சங்கடப்படுவா. அதனால நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். நீங்க உங்க மாவளை பார்த்துட்டு இருங்க. என்ன யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிய? மீனாமா எந்திரிச்சிட்டியாமா? இன்னும் செத்த நேரம் தூங்கலாம்லாமா? பிள்ளை தூங்கிட்டு தானே இருக்கான். அவன் தூங்கும் போதே நீ செத்த தூங்கிக்கிடணும். அவன் எந்திரிச்சாம்னா தூங்கிட மாட்டான் பத்தியா? ஏ பேதல போவா. அவன் மவாக்காரி ராத்திரி 9 மணிக்கு படுத்துட்டு காலையில 10 மணிக்கு எந்திச்சு வரா. அவன் எந்திக்கிறதுல தப்பு இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணுமா? நான் ராத்திரி 12:30 மணிக்கு படுத்துட்டு காலையில 7 மணிக்கு எஞ்சது குத்தமா. ஆமா விடிஞ்சு விடியாம இன்னும் கத்திட்டு கிடக்காத. வேற எப்படி நான் தூங்க முடியும்? நான் ஒன்றும் கத்திட்டு இல்லை. உங்க அம்மா தான் காலையில விடிய முன்ன சண்டை எடுத்துட்டு கிடக்காத. எங்க அம்மா ஒன்றும் அப்படி சண்டை போடுறவா கிடையாது. மற்றவோ சண்டலுக்கு அவனா எங்க அம்மா வாயை பத்திட்டு இருப்பாளோ? ஆமாம்மா உங்க அம்மா பெரிய நல்லவோ தான். நான் தான் இப்போ சண்டை எடுத்துட்டு அலையிறேன். உங்க அம்மா பங்குக்கு அவ சண்டை போட்டு முடிச்சாச்சு. விடிஞ்சு எந்திரிச்சு வரவும் இப்போ நீ சண்டை போடுதியோ? அம்மையும் மவளும் ஒன்று போல சண்டை போட்டு அடைக்கல என்கிட்ட. ஏன் ஒரு மாமியார் பேசும்போது மருமவா கொஞ்சம் அமைதியா இருந்துட்டா தான் என்ன? எங்க அம்மாவே ஒரு வார்த்தை சொன்னாலும் அப்படியாத்தானு கேட்டு பழகுங்க. அப்படியாம்மா? நீ அப்படியெல்லாம் காலம் கழிச்சு தான் இப்படி வந்து உட்காந்துருக்கியோ? இங்க பாரு உன் திமிரு பிரச்சனை என்னையோட நிறுத்திக்கோ. என் பிள்ளை ஏதாவது சொல்ற வேலை வச்சுக்கிடாத. அவளே அவன் மாமியா வீட்டுல சங்கடப்பட்டு வந்திருக்கா. நானும் அவங்க மாமா கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கேன். நீங்க தான் விடிய முன்ன சண்டை எடுத்து கிடக்கியா? பார்த்தா குறைக்க அவளும் தூங்கி எந்திரிச்சு வந்த உடனே என் மல்லுக்கு நிக்கா. நேற்று வந்த நேரத்துல இருந்து என்னை பத்தி ஏதாவது சொல்லிட்டே தான் இருக்கா. நானும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். ஆமா இவிட்ட சண்டை போட தான் நான் ஊர்ல இருந்து வந்தேனாக்கும். காலையிலே என்ன சத்தமா இருக்கு? ரம்யா ரம்யா எங்க நீங்க வாங்க. எங்க 2 பேரும் சேர்ந்து என்கிட்ட சண்டை எடுத்துட கல்வே. இன்னைக்கு அவள்வளா நானான்னு பார்த்து பிடிங்க. தலைவிதி விடிஞ்சு விடியாம ஆரம்பிச்சிட்டாருடா எல்லாவளும் சேர்ந்து. நிறுத்துங்க. என்னே நாங்க வந்திருக்கவே கூடாதுன்னே தெரியாம வந்துட்டேன். நான் வந்த நேரத்துல இருந்தே மைனிக்கு என்னை பிடிக்கல. என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கவனே. ஏ இடி உழுவா இவ்வளவு நேரம் ஆத்தாள் மௌனம் சேர்ந்து என்னை பாடா படுத்தினது இல்லாம பிராடா அழைக்கே பிராடு. இவ்வளவு நேரம் நீங்க 2 பேரும் சேர்ந்தா என்ன பாடா படுத்தினா? நீ வீட்டுக்கு வந்த பத்தி ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் பேசல. இல்லாததெல்லாம் உண்டுன்னு பேசுறியே. உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? பாத்தியா இல்ல தங்கச்சியை விடிய முன்ன என்ன வார்த்தையெல்லாம் கேட்கா. எப்படியெல்லாம் அதுக்கு தானே பாத்தியா? இதுக்கு தாம்ல தங்கச்சி வர மாட்டேன்னு சொன்னா. நான் தான் அவளை வலுக்கட்டாயமா வீட்டுக்கு வான்னு சொன்னேன். உன் பொண்டாட்டி இந்த நாள் நிக்கலப்பா. என் பிள்ளை எங்க போகும்? அதுக்கு நம்மளை விட்டா யார் இருக்கா? ஏங்க இவ்வளவு நாடகம் நடிச்சிட்டு தெரியாத. இவ்வளவு நடிப்பெல்லாம் நீங்க நம்பாதீங்க. வாய மூடு ரம்யா. என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். நீ வான்னு தானே சொன்னேன். வான்னா வா. உள்ள போவோம். இனி எல்லாத்தையும் அண்ணன் பாத்துக்கிடுவான். சரிம்மா. அவ பேசின வாய்க்கு வாங்கி கட்டுவாள்வ. நம்ம அதுக்கு இங்க நின்று பாத்துக்கிட்டு இருக்கணும். வா நம்ம போவோம். நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னைய மட்டும் எல்லாரும் எப்படி படாப்படுத்தியாவ?
ஏங்க நான் எந்த தப்பு பண்ணலைங்க. காலையில இருந்து அத்தையும் மீனா வந்தாங்க என்ன சண்டை எடுத்துட்டே இருக்காவ. அழாத ரம்யா. ஏங்க என் மேல கோவம் இல்லையா? ஓ மேல ஏன் நான் கோவப்பட போறேன்? அப்புறம் என்ன அடிக்க போற மாதிரி கூப்பிட்டீங்க, அதான் நான் பயந்துட்டேன். லூசு, என்னைக்கு உன் மேல நான் கை நீட்டிருக்கேன்? அப்புறம் எதுக்கு கூப்பிட்டீங்களா? ரம்யா, தங்கச்சி 2 நாள் இருந்துட்டு போலான்னு வந்திருக்கா. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவளுக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது. அதனால ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பா. எனக்காக நீ கொஞ்சம் பொறுத்து போ ரம்யா. ஒரு 2 நாள் பல்ல கடிச்சிட்டான்னு வையேன், அப்புறம் அவள் வீட்டை பார்த்து போயிடுவா. வீணா உனக்கும் டென்ஷன் இல்லை பத்தியா? ஓ, இப்போ உங்க தங்கச்சியே நான் எதுவும் சொல்லக்கூடாது. இதை சத்தமா சொன்னா அதிகாரமா தெரியுங்க கண்ணி. கூட்டிட்டு வந்து அமைதியா சொல்லி நல்ல பேர் அடிக்க என்கிட்ட, அப்படித்தானே? அப்படி இல்லை லூசு. பரவு இங்க பாரு ரம்யா, வீட்டில் நீயும் அம்மாவும் எப்பவும் சண்டை போட்டீங்கன்னு வையேன், அது வேற விஷயம். அது நம்ம வீட்டோட முடிஞ்சிடும். ஆனா தங்கச்சி வெளியூர்ல இருந்து வந்திருக்கா பத்தியா, அவகிட்ட நீ சண்டை போட்டேன்னா அவ வந்திருக்கிறது பிடிக்காம தான் நீ சண்டை போடுற மாதிரி இருக்கும். வீட்டில் நீ என்ன வேலையெல்லாம் செய்தா இவ்வளவும் செஞ்சுட்டு நீ இப்போ சண்டை போட்டேன்னா அதுக்கு பலனே இல்லாம போயிடும். கொஞ்சம் பொறுத்து போனேன்னு வையேன், அவ என்னத்தையோ பேசிட்டு வீட்டை பார்த்து போயிடுவா. அப்புறம் நம்ம வீடு பழைய மாதிரி ஆயிரும். ஒரு 2 நாள் தானே, எனக்காண்டி அமைதியா இருக்க மாட்டியா? ஏன் இதையே அவள்கிட்ட சொல்லலாம்ல? என் பொண்டாட்டிட்ட பேசாதீங்க, கொஞ்சம் அமைதியா பொறுத்து போங்கன்னு. இதை எப்படி லூசு அவங்ககிட்ட போய் நான் சொல்ல முடியும்? என் பொண்டாட்டிகிட்ட பேசாதீங்கன்னு சொன்னா அப்பவும் உன்னைய தான் பேசுவாவ. அவியலு கூட நான் சப்போர்ட் பண்ணல. என் சொந்த அம்மா தங்கச்சி கூட சப்போர்ட் பண்ணாம மெனக்கெட்டு உன்னை கூட்டு வந்து இவ்வளோ அன்பா பேசுறேன். எனக்காண்டி அமைதியா இருக்க மாட்டியா ரம்யா? போனா போதுன்னு ட்ரை பண்ணேன். லூசு. என் ரோஜா நீயா, என் உயிரே நீயா, என் அஞ்சலி நீயா, கீதாஞ்சலி நீயா. கீதாஞ்சலியும் இல்ல ஒரு அஞ்சலியும் இல்ல, நான் ரம்யா. ஐயா இன்னும் தண்ணி வரலையோ? 2 நாள் ஆகுது தண்ணி விட்டு. வீட்டில் ஒரு சொட்டு தண்ணி இல்லை. குடத்தையாவது வச்சுட்டு போவோம். இன்னைக்கு தண்ணி வரும் தான் நினைக்கேன். காலையிலேயே அந்த தண்ணி திறந்துடுற போய் சொன்னா வந்தாலும் வரும்னு. குடம் ஆளா போட்டாச்சு. இனி எவகிட்டையும் சண்டை விட்டு நிற்க வேண்டாம். யாரு குடம் அது? தண்ணி வரதுக்குள்ளேயே கொண்டு வந்து போட்டிருக்காள்வே. தண்ணி வரும் வராதுன்னு தெரியும் முன்னாடியே குடத்தை கொண்டு வந்து போட்டிருக்காள்வே. நம்ம தான் இப்படி விவரம் இல்லாமல் இருக்கும் போல. நம்மளும் ஒரு குடத்தை கொண்டு வந்து இவ குடத்துக்கிட்ட வச்சிருவோம். அப்போதான் நம்ம 2 லைனாவது பிடிக்க முடியும். 2 லைனாவது பிடிச்சி விடணும், இல்லைன்னா சண்டைக்கு நிற்பாள்வே. அப்பா நீ தண்ணி வரும்னு தெரிஞ்சு எல்லாரும் கொண்டு வந்து குடத்தை போட்டாவோ போல. நம்ம மட்டும் தான் பாக்கியோ? பக்கத்து வீட்டில் இருக்கோன்னு பேர், நம்ம மட்டும் கடைசி பிடிக்கும் தினமும். இன்னைக்கு ஆளாக பிடிச்சி போடணும். இந்த குடத்தை நவட்டி வச்சுட்டு நம்ம குடத்தை முதல்ல வச்சுருவோமா? நம்ம தான் பக்கத்து வீட்டில் இருக்கோம். தண்ணி வந்தால் உடனே பிடிச்சிட்டு ஓடிடலாம். ஒரு வழியாக நம்ம குடத்தை முதல்ல வச்சாச்சு. எவா குடமோ அது தெரியலை. எவ்வளோ வருதுக்கு முன்னே ஆளாக நம்ம பிடிச்சிடணும். தண்ணி வருதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு. என்ன லட்சுமி, என்ன இத? வாங்கக்கா, காய் தான் நறுக்கிட்டு இருக்கேன். இருங்கக்கா. இருக்கேம்மா. அப்புறம் ஏக்கா சமையலாம் முடிஞ்சா? ஆமாம்மா, இப்போதான் சாப்பாடு செஞ்சு முடிச்சேன். இனிமேல் தான் சாப்பிடணும். என்ன வேணால் வேவது வித்தியா? அதோட வீட்டில் தண்ணி வேற இல்லை. 2 நாள் ஆகும் தண்ணி வந்து. வீட்டில் ஒரு சொட்டு தண்ணியில் பார்த்துக்கோ. ஆமாக்கா, என் வீட்டில் ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லை. காலையில் தான் போய் குடத்தை போட்டு வந்தேன். தண்ணி வரும் போய் பிடிக்கணும் பார்த்துக்கிடுங்க. மத்தியான நேரம் ஆகுது, இன்னும் தண்ணி விடாமல் வச்சிருக்கோம். அப்படியா? குடத்தை கொண்டு போய் வச்சிட்டியோ? ஆமாக்கா, குடமா போட்டோம்னு வைங்களேன், தண்ணி வரும், நம்ம ஆளாக பிடிச்சிட்டு வந்துடலாம். இல்லைன்னா நான் முன்னாடி நீ பின்னாடின்னு சண்டை விட்டு அடப்பாள் வெள்ளவனும். ஐயா, அப்ப நானும் போய் ஒரு குடத்தை வச்சுட்டு வந்துட்டேன் லட்சுமி. உனக்கு அடுத்து நான் 2வது ஆளாவது பிடிச்சிடுவோம்ல? ஆமாக்கா, போய் குடத்தை வச்சிருங்க. நம்ம தண்ணி வருதா வரலையோ, நம்ம குடம் ஒன்னாதங்க கிடந்தோம்னா தான் நேரத்தோட தண்ணி பிடிச்சிட்டு வீட்டுக்கு வர முடியும் பார்த்துக்கோங்க. இல்லாட்டா அவள்கிட்ட மல்லுக்கு நிக்கணும். யாரு நிக்க? எனக்கெல்லாம் ஆவியில பார்த்துக்கிடுங்க. சரி, நான் அப்போ போய் என் குடம் ஒன்று வச்சுட்டு வந்துருந்தேன் லட்சுமி. சரிக்கா, போய் வைங்க. காலையில குடம் போட்டது, இன்னும் தண்ணி வந்த பாடு இல்லை. என்ன சின்ன பொண்ணு காத்தாட படுத்திருக்கா போல் இருக்கு? ஆமாக்கா, சித்தனை படுத்துருப்போன்னு படுத்திருக்கேன். வேலையெல்லாம் முடிஞ்சு பார்த்தேலாம், காத்தாட வந்து படுத்திருக்கேன். ஒரே வேனல். ஆமா, எனக்கும் வேலையெல்லாம் முடிஞ்சுது. சித்த நேரம் இருப்போன்னு தான் வந்தேன். தண்ணி வந்தா பிடிக்கலான்னு பார்த்தா இன்னும் தண்ணி விடாம வச்சிருக்கான். ஆமாக்கா, நானும் காலையிலேயே குடத்தை வச்சுட்டேன் பார்த்துக்கிடுங்க. இன்ன வரைக்கும் தண்ணி வராமல் இருக்கு. குடமா? ஐயோ, முதல்ல இருந்தது இவா குடம் தானோ? சரி, இவா குடம் தெரிஞ்சா தள்ளி விட்டுட்டு நம்ம வச்சுருந்துருக்கலாமே. என்ன நாள்முடி என்னமோ யோசிச்சுட்டு இருக்காப்ல இருக்கு? ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, ஒன்றும் இல்லை. தண்ணி வந்திருக்குமா வரலையான்னு பார்த்துட்டு வருமானு யோசிக்கேன். நான் இப்போ தம்க்கா போய் பார்த்துட்டு வந்தேன். இன்னும் தண்ணி வரல. பார்த்துட்டு வந்து தான் படுத்து கிடக்கேன். லேசாக தண்ணி சத்தம் கட்டாலும் ஓடிட மாட்டேன். தண்ணி வந்துட்டு போலையே, எவா குடமும் நிறைஞ்சு வழியுதே. சத்தம் கட்டாம நம்ம 2 குடத்தை கொண்டு வந்து பிடிச்சிருவோம். இந்த குடத்தை கொண்டு போய் ஊத்திட்டு அந்த ஒரு குடத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குடத்தை தீட்டு வந்து பிடிப்போம். எப்பாடா, இது நிறையதுக்குள்ள அதை கொண்டு போய் ஊத்திட்டு நம்ம குடத்தை தீட்டு வந்து வச்சிருவோம். ஐயா, அதுக்குள்ள நினைச்சிட்டா நம்ம குடத்தை தீட்டு போயிடுவோம். இதோட 2வது குடம் எவ்வளவு வரும்னு நம்மளே 4 குடம் பிடிச்சி முடிச்சிடணும். ஒரு வழியா 2 குடத்தை ஊத்திட்டு வந்தாச்சு. இனி நம்ம குடத்தை மட்டும் பிடிச்சிட்டு போயிட்டோம்னாலும் போதும்.
நம்ம கூட நிறைஞ்சிட்டு இந்த ஒரு தவளை பிடிச்சாலும் வீட்டுக்கு போதும். அப்பாடா எவ்வளவு வரமுன்னா தண்ணி பிடிச்சு முடிச்சாச்சு. என்னவுமா தண்ணி வந்துட்டாமா? ஆமாக்கா வந்துட்டு. நான் பிடிச்சிட்டேன். இப்போ நீங்க பிடிக்கணும் பிடிங்க. இவா பிடிச்சிட்டோம்கா. லட்சுமி தானே முத குடம் வச்சோன்னா அவ தானே முத வரிசையில் பிடிக்கணும். இது என்னமோ சொன்னா சண்டை வந்துடும். நம்ம போய் லட்சுமியை சத்தம் கொடுத்துட்டு வருவோம் தண்ணி வந்துட்டுன்னு. நான் என் கூட நிறைஞ்சிட்டுக்கா, எனக்கு போதும். இனி நீங்க பிடிங்க. சரி உமா, நீ தீட்டு போ. என்னமோ நம்ம போய் ஒரு வார்த்தை லட்சுமி சத்தம் கொடுப்போம். ஏ லட்சுமி, தண்ணி வந்துட்டு பிடிக்க ஓடியா? இந்த வாரேக்கா, இந்த வந்துடு. என்ன கோமக்கா தண்ணி வருதுன்னு சொன்ன மாதிரி கேக்கு. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு எந்திரி, தண்ணி வந்துட்டான். என்னது தண்ணி வந்துட்டா? கொஞ்சம் கண்ணை சந்துட்டோம்க்கா, வாங்க ஓடுவோம் தண்ணி பிடிக்க. அக்கோ சீக்கிரம் ஒடியாங்க. இடி உழுவா, என்னமா சமட்டி தள்ளிட்டு போயிட்டா. என்ன கோமக்கா வந்து நிக்காவ? நம்ம தானே முத கூட வச்சோம். கொஞ்சமாவது கூறு இருக்கா உனக்கு? எப்படி சமட்டி தள்ளிட்டு வந்துட்டா என்ன? சமட்டி திருட்ட வந்தேன். சாரிக்கா, நான் கவனிக்கல. ஆமா, கவனிக்காம சமட்டி தள்ளா. உன் மாமியால் அப்படி கவனிக்காம சமட்டி தள்ளேன். சரி நாலு முடி, அதை விடுங்க. நான் தான் முத கூட வச்சேன். இப்போ கோமக்கா பிடிச்சிட்டு நிக்காவ, என்னன்னு கேளுங்க. ஐயா அப்படியா? அப்ப என்ன ஏதுன்னு கேட்கணுமே. கோமக்கா என்ன சின்ன பொண்ணு? இல்ல முத கூட நான் தான் வச்சிருந்தேன். இல்ல நீங்க பிடிச்சிக்கிட்டு இருக்கீல, அதான் என்னன்னு கேட்கறதுக்கு. நீங்க அப்படி பிடிக்க ஆள் கிடையாது, இருந்தாலும் கேட்கேன். என்ன ஆளுக்கு நான் தான் முத கூட வச்சேன், நான் தான் முத கூட வச்சோம். காலுவ லட்சுமி தான் முத கூட வச்சோம்னா, அடுத்து உமா முத கூட வச்சோம்னா, இப்ப இவா சொல்லியா? அப்படியா? நீ தான் முத கூட வச்சியோ? எனக்கு தெரியலம்மா. நான் வரும்போது உமா தான் தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருந்தா. அவளுக்கு அடுத்து நான் கூட வச்சிருக்கேன். லட்சுமி தண்ணி பிடிக்க வந்துகிட்டு இருக்கா. ஒருத்தரா பிடிப்போம். சரி கோமக்கா, அப்ப நீங்க பிடிச்ச பிறகு நான் பிடிக்க. என்ன நாலு முடி, நான் தான் முத கூட வச்சோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிறகு அவளுக்கு அப்புறம் நீங்க பிடிக்க போறீங்க. அவ பிடிக்கதே தப்பு. இப்போ முத குடம்ல வச்சேன்னு சொன்ன சின்ன பொண்ணு. உன் குடத்தை நவட்டி வச்சுட்டு இந்த உமா பட்டாவா பிடிச்சிட்டு போயிருப்பான்னு நினைக்கேன். நீ அவகிட்ட தான் சண்டை போடணும். நான் ரெண்டாவது குடம் வச்சிருக்கேன். அப்போ நான் ரெண்டாவதா பிடிக்கணும். எனக்கு பதிலாக கோமக்கா பிடிச்சிக்கிட்டு இருக்காவ. அவ அந்த ஒரு குடத்தை தூக்கவும் இப்போ நான் தான் வச்சு பிடிக்கணும். நீ எவன் உன் குடத்தை தள்ளி வச்சுட்டு பிடிச்சாலும் அவட்ட போய் தான் சண்டை போடணும். என்கிட்ட பேசி பிரயோஜனமே கிடையாதுக்க. சின்ன பொண்ணு வசந்தி, நீங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு குடம் பிடிங்கம்மா. அந்த குடத்தை ஊத்திட்டு அப்புறம் கொண்டு வரேன். நீங்க எல்லாரும் பிடிச்ச பிறகு நான் பிடிக்க. என்ன சின்ன பொண்ணு, நைஸா நடுவில் ஒரு குடத்தை வச்சுட்டு நல்ல மாதிரி பேசியா பத்தியா? கோமக்கா அப்படி நடிக்க மாட்டாவே இழுவ. ஆமா, என்ன தவிர மற்ற எல்லாரையும் நல்லா வாம்பா. வெளியில நம்ம குடத்தை கொண்டு வந்து வச்சாச்சு. என்ன நாலு மணி மேடம், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் ஒருத்திங்க நிக்கேன், தெரியுதா? ஐயா இவளை சமாளிக்கணுமா? சின்ன பொண்ணு, கோமக்கா என்ன சொன்னாவே? ஆளுக்கு ஒவ்வொரு குடம் பிடிங்க, நானும் அடுத்து வந்து பிடிக்கணும் தானே சொன்னாவே. என் குடம் நிறைஞ்ச உடனே நான் தூக்கிட்டு போயிருக்கேன். அதுக்கடுத்து நீ பிடி. இப்படி ஆளுக்கு ஒவ்வொரு குடமா பிடிப்போம். அப்போ முதல்லயே குடம் போட்டவானா கடைசி வரைக்கும் வா பார்த்துட்டு நிக்கணும். என்ன சின்ன பொண்ணு, இப்போ நீயும் நானும் தான் நிற்கும். நான் இப்போ ஒரு குடம் பிடிச்சிட்டு போறேன். நீ ஒரு 4 குடம் பிடி. அதுக்கப்புறம் நான் பிடிக்கேன். சரியா? என்கிட்டலாம் மல்லுக்கு நிற்காத. எப்பா இவள்கிட்ட இருந்து ஒரு குடம் தண்ணி வீட்டுக்கு கொண்டு போறதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும். அண்ணே, என் குடம் நிறைஞ்சிட்டு. இனி உன் குடத்தை வச்சு எடுத்துட்டு போ. சரி, நம்ம குடத்தை வைப்போம். இப்போ அது என்ன இவ குடத்தை வச்சுட்டு நிக்கா? நாமளா முத குடம் வச்சிருந்தேன். சின்ன பொண்ணு, நாமளா முத ஆளா குடத்தை வச்சேன். நான் வைக்க முன்ன நீ வைக்க. ஏன் நான் தான் முத கூட வச்சிருந்தேன். என் குடத்தை நவட்டி விட்டுட்டு தான் அந்த உமா பிடிச்சிருக்கா. அதுக்கடுத்து கோமக்கா ஒரு குடம் பிடிச்சிருக்காவ, வசந்தி அக்கா பிடிச்சிருக்காவ. இப்போ தான் நான் என் குடத்தை வச்சிருக்கேன். அதுக்குள்ள நீங்க என்ன சண்டைக்கு வரிய? நீ முத வச்சியா? எல்லாரும் வைக்க முன்னாடி முதல்ல குடம் வச்சவா நான் தான். நான் குடத்தை வைக்க வரும்போது ஒரு குடம் கூட இங்க கிடையாது. நான் தான் தண்ணி வர முன்னாடியே குடத்தை வச்சுட்டு போனேன். நம்ம நவட்டி வச்சது இவா குடமா தான் இருக்குமோ? சரி, இப்போ அதுக்கு என்ன? முதல்ல வச்சவ தான் முதல்ல பிடிக்காவளோ? இந்த உமா குடமே போடல, அவ முத ஆளா பிடிச்சிட்டு போயிட்டா. அவளெல்லாம் யார் போய் கேள்வி கேட்க முடியுது? அவ வந்து இடத்துல பிடிச்சிட்டு போங்க. நீங்க இப்பதானே வந்திருக்கிய, நான் பிடிச்ச அப்புறம் நீங்க பிடிங்க. நீ பிடிச்சதுக்கு அப்புறம் நான் பிடிக்கணுமா? என்ன லட்சுமி அக்கா, இப்பதான் வந்தியல தண்ணி பிடிக்க? இப்பதான் வந்தியாக்காவா? நான் தான் முதல்ல குடம் போட்டேன். தண்ணி வந்தப்போ ஒரு வார்த்தை ஒருத்தி கூப்பிடல. கோமக்கா கூப்பிட்ட உடனே இப்போ ஓடியாரே. அதுக்குள்ள எல்லாரும் தண்ணி பிடிச்சு முடிச்சிட்டியே. நான் முத கூட வச்சிருக்கோம்ல, ஏன் என் குடத்தை நவட்டி வச்சு பிடிச்சது? நீங்க தான் வச்சியலா? சின்ன பொண்ணு தான் முத கூட வச்சோம்னு சொன்னா. ஏன் நாலு முடி, அவட்ட எதுவும் சொல்லாதியே. ஓகோ, கதை இப்படி போதோ. லட்சுமி கொடுத்த நவட்டி வச்சுட்டு இவன் முத கூட வச்சான்னு பீத்திட்டு இருந்தாலாக்கும். இரு உனி எப்படி கோத்தோடியன்னு பாரு. நீங்களாக்க முத கூட வச்சிய? எனக்கு தெரியாது பார்த்துக்கிடுங்க. நான் இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். லட்சுமி காலோ, உங்கள் குடத்தை மாற்றி வச்சுட்டு பிடிச்சவா அந்த நிற்கல. இந்த நெட்டக்குக்கு தான் என்கிட்டே அவள் முதல்ல வச்சோம்னு ப்ராடல்ட்டா பார்த்துக்கோங்க. உங்கள் குடம் தான் முதல்ல இருந்ததுன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இதுக்குதான் வயசான காலத்துல ரொம்ப கத்தி பேசக்கூடாங்குது. தொண்டை சிக்கிக்கிடுது. வீட்டுக்கு தண்ணி பிடிக்க இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணியை பிடிச்சி தொண்டையில ஊத்துங்க, இல்லைன்னா சிக்கிட்டு செத்துற போறிய. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? என் வீட்டுல எத்தனை ஆடு மாடெல்லாம் இருக்கு தெரியுமா? அத்தனைக்கு தண்ணி தேவைப்படுது. 2 நாளா தண்ணி இல்லாம என்ன சீரல் வச்சிருந்தேன் தெரியுமா? முதல்ல ஆளா குடத்தை கொண்டு வந்து வச்சிருக்கேன். அதை நவட்டி வச்சுட்டு பிடிச்சதும் இல்லாம திமுது பேச்சு பேசிய மூந்திய பாரு. என்ன லட்சு, கொஞ்சம் விட்டா மூஞ்சிய பாரு, முதுக பாருன்னு பேசிட்டு இடக்கிய. நானே இத்தனை பேரும் தண்ணி பிடிச்ச பிறகு இப்பதான் என் குடத்தை வச்சிருக்கேன். என்கிட்ட மல்லுக்கு நிக்கிய. உங்க குடத்தை நான் மாத்தி வச்சதை நீங்க பாத்தீங்களோ? நான் எதுக்கு பார்க்கணும்? உன் கூட சுத்திட்டாலே இதெல்லாம் அந்த நிக்கல ஒரு மேல மினிக்கி. இவன் தான் சொன்னா நீ தான் மாட்டி வச்சேன்னு. இது போதாதான் எனக்கு? வேற எவா சொல்லணும்? பேதிலேர்வா, என்னைய போய் சொல்லிட்டால. இப்ப அந்த ராங்கேண்டா ஆடான்னு ஆடுவாள. இவட்ட போய் உண்மையை சொன்ன பாரு, நம்ம புத்திய செருப்பால அடிக்கணும். நாலு முடி கூப்பிட்டுட்டாளா? இவளை வேற சமாளிக்கணுமே.
என்ன சின்ன பொண்ணு? அம்மா எதுக்கு நீ அடிச்சேப்பா? அந்த டோப்பா மாட்டேட்டு எதுக்கு என்னைய பத்தி ஊதுனிய? ஆமா ஒண்ணுமில்லாத ஊதி தள்ளியாவே. நீ செஞ்சதானே சொன்னேன், நான் பொய்யா சொன்னேன்? சின்ன பொண்ணு அவளை ஏமா அடிச்சிட்டு இருக்கா? இனிமே எவகிட்டயாவது என்னைய பத்தி புறம் பேசுனிய வாயை கிழிச்சு தச்சு விட்டுருவேன். ஆமா என்னை மட்டும் ஈஸியா அடிச்சிரு. உனக்கு முன்னாடி ஒருத்தி குடத்தை தூக்கி போட்டு பிடிச்சாலே உமாப்பட்டவா, அவளை ஒண்ணுமே செய்ய முடியல உனக்கு. நான் தான் இளைச்சவா உனக்கு. ஆனா வசந்தி, நீ எல்லாம் ஒரு பெரிய பொம்பளைன்னு வெளியில சொல்லிக்கிடாத. 40 வயசு ஆகும், இன்னும் மண்டையில அறிவு இல்லாம சின்ன பிள்ளை மாதிரி நடந்துகிட்டு இருக்க. இந்நேரத்துல நீ உமா பத்தி பேசி சண்டை எடுத்து விடணும்னு என்ன அவசியம் இருக்கு? ஆமா இவிய பெரிய நல்லவிய, யாரையும் எதுவுமே சொல்லிட மாட்டாவ. சின்ன பொண்ணுங்க அவன் மாமியாக்கும் சண்டை எடுத்து விடுறதே நீங்க தானே, எனக்கு தெரியா நினைச்சிட்டீங்களோ? நாசமா பொறவல என்னைய பத்தி இப்படி சொல்லுதியா? எனக்கு என் வீட்டுல உள்ள வேலையே சரியா இருக்கும். உன்னைய மாதிரி நினைச்சியா வீடு விடா போய் புறம் பேச இருக்கு? ஏன் வசந்தி கச்சதுல என்ன தப்பு இருக்கு? என் மாமியாக்கும் எனக்கு ஏமாத்தி விடுறதா நீ தானே? இந்த நீ வா போன்னு மரியாதை இல்லாம பேசவெல்லாம் வச்சுக்கிடாத பாத்துக்கோ. உனக்கும் உன் மாமியாருக்கும் சண்டைனா அது உன் வீட்டோட வச்சுக்கோ. உன் கூட்டு தெரிஞ்சிருக்கும், அதனால உன் மாமியா கறி வாங்கிட்ட கோவப்படுதா? வீடான வீட்டுல பொம்பளைவான்னு இருக்கவா? வீட்டு வேலையெல்லாம் செய்யணும்னு கண்டிருக்கு. தின்னுட்டு படுத்து உறங்கணும்னா உன்னை பேசத்தான் செய்வா. நான் தின்னுட்டு உறங்குதா நீங்க பாத்தீங்களோ? என் வீட்டுல உள்ள வேலையெல்லாம் நீங்க தான் வந்து செய்வீங்களோ? எனக்கு என் வீட்டு வேலையை செய்ய முடியாது, உன் வீட்டு வேலையை நான் வந்து பார்க்கணும். நீ ஒழுங்கா இருந்தானே ஏன் உன் மாமியா உன்னை திட்டி பொட்டியில வரப்போறா? ஏன் லட்சுமி பாருங்கக்கா, நானே வீட்டுல ஒரு சொட்டு தண்ணி இல்லைன்னு கொண்டு வந்து குடத்தை வச்சுட்டு போயிருக்கேன். நீங்க வந்தப்ப கூட சொன்னோம்ல, முதல் குடமா நான் வச்சுட்டு போயிருந்ததை தள்ளி விட்டுட்டு பிடிச்சிருக்கல்வக்கா. அது மட்டும் இல்லாம இப்ப என்ன மரியாதை இல்லாம நீ வா பொண்ணு வேற பேசிட்டு கிடக்கல்வ. சின்ன பொண்ணு என்ன நாள் முடி? இந்த கோமக்கெல்லாம் பெரிய நல்லவ கிடையாது பாத்துக்க. இப்போ பாரு, உனக்கும் சம்மந்தம் இல்லாம லட்சுமி அக்காக்கும் சம்மந்தம் இல்லாம பொதுவாக ஒரு தீர்ப்பு சொல்லி நல்ல பேர் எடுத்துட்டு போயிருவா பாரு. சின்ன பிள்ளைகள் தானே லட்சுமி, பேச தெரியாம பேசுவோம். அதுக்காண்டி நம்ம இப்படி கோவப்படலாமா? எவக்கா சின்ன நோனி எனக்கா இருக்கா? பணமர கணக்கா வளர்ந்துருக்கல்வே. இவ்வளவு சின்ன நோனியே 40 வயசு ஆகி அறி வளராம அலையல்வ. இவ்வளவு என்ன செய்யனே தெரியல. என் குள்ள கத்திரிக்கா இங்க பாரு, மரியாதையெல்லாம் பேச வேலை வச்சுக்கிட்டா சொல்லிட்டேன். உனக்கும் எனக்கும் எந்த பேச்சும் கிடையாது. உன் குடத்தை தூக்கு, நான் ஏன் குடத்தை வச்சு தனியா பிடிச்சிட்டு போகணும்? நீ சொன்ன உடனே நான் கேட்கணுமோ? நான் இன்னும் 4 குடம் பிடிச்சிட்டு தான் விடுவேன். பாருங்கக்கா, அமைதியாரு பொறுத்து போன்னு சொன்னியல்ல, எவ்வளவு திமிரா பேசான்னு பாருங்க. ஏன் சின்ன பொண்ணு இப்படி இருக்கா? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது என்னமா தப்பு இருக்கு? ஒரு குடம் தண்ணி தானே, நீ ஒரு குடம் பிடிச்சிட்டல, அடுத்த குடம் லட்சுமி வைக்கட்டுமே. ஆமா, நீங்க எப்பவும் அவியல தானே சப்போர்ட் பண்ணுவியே. உங்களை பத்தி ஏற்கனவே வசந்தி அக்கா சொன்னாவே. ச்சே, பொசுக்குன்னு என் பேரை ஏன் தான் சொல்றாள்வளோ? ஒருத்தர் ஒரு நல்லது சொன்னா அதை நம்மளோட வச்சுக்கணும் கிடையாது. உடனே ஊர் பூரா சொல்லிடாள்வா, இவாதான் சொன்னான்னு. ஏன் வசந்தி, என்ன கோமக்கா? ஏன் வசந்தி, வயசுக்கு தக்கன நடந்துக்கம்மா. இப்படியா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் குறம் பேசிட்டாலே இது நல்லாவா இருக்கு? ஒரு ஊருக்குள்ளதான் இருக்கோம், நம்ம திரும்ப ஒருத்தர் பாத்துக்கிட்டு போறோம். இப்படி கோல்மட்டி விடுதல என்ன கிடைச்சிட போகுது? இங்க பாருங்க கோமக்கா, உங்களை மாதிரி எனக்குலாம் நல்ல மாதிரி நடச்சு பேச தெரியாது. உங்களுக்கு லட்சுமி அக்கா தான் பிடிக்கும், அவளுக்கு ஏத்தக்கல தான் நீங்க பேசுவீன்னு சொன்னேன். ஏன் இதுல என்ன இருக்கு? உண்மையை தானே சொன்னேன். உங்ககிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் கிடையாதுமா. என்னக்கா எல்லாரும் தண்ணி முடிச்சிட்டே போல? என்ன எதுக்கு அடிச்சு இப்போ? நீ குடமே போடாம முதல்ல வந்து தண்ணி பிடிச்சிட்டு போய் தான் இவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. நீ கூலா வந்து கேக்கியோ எல்லாம் தண்ணி முடிச்சிட்டியலான்னு? அம்மா அத அடிச்சு தான் கேப்பியோ? உமா இங்க பாரு பணமரம், இந்த கத்துத வேலையெல்லாம் இந்த நாள் முடியோட நிறுத்திக்க. என்கிட்ட ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தா முடிய பிடிச்ச ஆஞ்சு புடியும் பாத்துக்க. செய்தேன் செஞ்சுட்டு நல்ல மாதிரியா பேசுறா உன்னிய. எல்லாவளும் அடிக்க நானே இழிச்ச வச்சியா உன்னிய? எல்லாவளுக்கு என்னைய பார்த்தா இலக்காரமா தெரியுது போல. அம்மா போ அந்தால. உங்களுக்கு எந்த விஷயம் மாதிரி வேலை பண்ணி பாரு, உன் தலையை கலக்கியோ விட்டுப்படுத்தி. நீ வேணா ஒரு முறையில ஓடி இருக்க வேற எனக்கு. போ அந்தால. அம்மா இவள் வெட்டலாம் பேசி பிரயோஜனமே கிடையாதுக்கா. ஒருத்தி எப்படி அடி பிடிச்சு அட விட்டு கிடக்காலோ பாருங்க. சரி போனது போட்டு லட்சுமி, நீ உன் குடத்தை வச்சு தண்ணியை பிடிச்சிட்டு போ. ஐயே தண்ணி நின்னு போச்சே, நான் இன்னும் ஒரு சொட்டு தண்ணி பிடிக்கலையக்கா. ஐயா தண்ணி நின்னுட்டா, கூட கொஞ்ச நேரம் விட்டாதான் என்னவா? நீ வருத்தப்படாத லட்சுமி, என் வீட்டுல இன்னும் ஒரு குடம் இருக்கு. வா அந்த ஒரு குடத்தை நீ வச்சுக்கோ, எனக்கு இருக்கிறத வச்சு நான் கழிச்சுக்கிடுதே. நீ மாடு கண்ணெல்லாம் வச்சுட்டு சங்கடப்படுத்த பத்தியா? எல்லாம் இவள் வெள்ளால தானக்கா. ஒருத்தி எப்படி அடிச்சிட்டு கிடக்கானு பாருங்க. இவள் சண்டையில நான் தண்ணி பிடிக்காம விட்டுட்டேன். வருத்தப்படாதம்மா, வா என் வீட்டுக்கு வர தண்ணி கொடுத்து தூக்கி தாரேன். ஒரு குடத்தை நீ கொண்டு போ. உங்களுக்கும் தண்ணி கம்மியா தானக்கா இருக்கு. எத்தே எங்க அம்மா ஒரு குடம் தண்ணி பிடிச்சிட்டு வச்சனா தண்ணி நின்னுட்டு மக்கா. அம்மாட்ட போய் சொல்லு, நாளை கொண்டு வந்து முத ஆளா குடத்தை வைக்க சொல்லு. முதல்ல வச்சாலும் முத ஆளா வந்து நின்று பிடிக்க சொல்லு. இல்லைன்னா எல்லாரும் சண்டை போட்டு தான் கிடக்கணும். இந்த தண்ணி சண்டை மட்டும் ஒரு நாளும் வஞ்சப்பாடு இல்லை. சத்யா எவ்வளோ நேரம் தான் நீயே போன பார்த்துட்டு இருப்ப? எனக்கு கொஞ்ச நேரம் தா, நான் முக்கியமானது பார்த்துட்டு இருக்கேன். சொன்னி செத்த நேரம் பேசாம ஏறி. என்னமோ போன்ல உனக்கு மட்டும் உரிமை இருக்க மாதிரி பேசாம ஏறிங்க. அது உனக்கும் எனக்கும் சேர்த்து தான் அப்பா வாங்கி கொடுத்துருக்காவே. கொஞ்ச நேரம் நீ பார்த்துட்டுலாம் இனி ஏனட்டா? இன்னும் கொஞ்ச நேரம் சோனி, அதுக்கப்புறம் நானே தந்துடுவேன். பெசாட்டி இரு கொஞ்ச நேரம். போன கொண்டாட்டி சோனி கொஞ்ச நேரம் இரு சோனி, நானே தந்துடுவேன். எவ்வளவு நேரம் டீ இதையே சொல்லிக்கிட்டு இருப்பேன்? போன ஒளிச்சு வச்சுட்டேன். போன உனக்குலாம் தர முடியாது. எவ்வளவு திமிர்ல பேச, நீ ஒளிச்சு வச்சுட்டேன்னா எனக்கு எடுக்க முடியாதா டீ? நீ அடிக்க நாய, நீ எடுத்து வச்சுட்டே டீ. ஏன் இப்படி சண்டை விட்டு இருக்கிய?
உன்னை அடிக்க அந்த நாய் என்னென்ன சேட்டை பண்ணுச்சுன்னு தெரியுமாம்மா? போனை வச்சுட்டு தரவே மாட்டேக்காம்மா. எவ்வளவு நேரமா அவன் மட்டுமே போன் பாக்கா. ஏடி ஒரு பொம்பளை பிள்ளைல இருக்க வீடு மாதிரியாட்டி இருக்கு. ஆம்பளை பிள்ளைல கூட அமைதியா இருக்கான் இந்த காலத்துல. ரெண்டு பேர் கடந்துக்கிட்டு வீட்டை ரெண்டாக்கிட்டு கிடக்கிய. ஏம்மா போனை வாங்கிதாம்மா. எப்ப பார்த்தாலும் இந்த நாயை போன் பார்த்துட்டு இருக்கு, எனக்கு தரவே மாட்டுக்கா. உங்க இன்சைல கிடக்கலாம் எனக்கு இப்ப ஆவி இல்லட்டி. ஒழுங்கா வந்து தின்னுங்க, சோத்த பொங்கி வச்சாச்சு. இப்ப எவளாவது வராம இருந்தே நானே கைய கால முறிச்சு போட்டுறேன். இப்ப எவ்வளவு ஒவ்வொரு வீட்டுல என்ன கட்டா இருக்கோ பிள்ளைல எனக்குன்னு வாச்சிருக்கு பாரு. ஏ சத்தியா சோனி ஏட்டி சாப்பிட வாங்க. வரேன். சூடு ஆறதுக்குள்ள ஒரு உருண்டை சாப்பிடுங்க மக்கா. குழம்பு நல்லா இருக்கட்டி? நல்லா இருக்குமா. இன்னைக்கு பொரிச்ச மீனெல்லாம் வச்சிருக்க பத்தியா, டேஸ்டா இருக்கு. சோனி உனக்கு நல்லா இருக்காட்டி? நான் இன்னைக்குமா நீ செஞ்ச சாப்பாடை குறை சொல்லியிருக்கேன். சத்தியா தான் ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்பா. ஏட்டி உன்கிட்ட கேட்டா நீ மட்டும் பதில் சொல்லுன்னு, தேவையில்லாம என்னை பத்தி பேசாத. ஏன் உண்மையை தானே சொன்னேன். நீ எப்போ பார்த்தாலும் அம்மையை குறை சொல்லிட்டே தானே இருப்பா. உன்னைய மாதிரி எனக்கு நடிக்க தெரியாட்டினாய. நீ அப்பா கிட்ட போய் அம்மா நல்லாவே சாப்பாடு செய்யலன்னு போட்டு கொடுப்பா. அம்மா முன்னாடி நல்ல மாதிரி பேசிக்கிடுவா. உன்னைய மாதிரி என்ன நினைச்சியோ? ஆமா இவ கண்டா நான் போய் அப்பா கிட்ட போட்டு கொடுக்காத. இல்ல அது பொல்லாதெல்லாம் பேசாதானே. ஐயே ஆரம்பிச்சிட்டேலா. ஏட்டி சாப்பிடும் போதாவது சண்டை விடாம சாப்பிடுங்களேட்டி. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷமா சண்டை விடாம இருக்கலாட்டி. அவன் தானே முதல்ல சண்டைக்கு இழுத்தா. நான் அமைதியா தானே இருக்கேன். பாக்கியெல்லாம் நீயே. இப்ப யார் சண்டைக்கா நீயே சொல்லு பாப்போம். நான் சாதாரணமா தானமா பேசினேன். அவளா ஒன்னு புரிஞ்சுக்கிட்டு அவளா அப்படி சண்டைக்கு வர பாரு. இப்படித்தான் கிறுக்கு பிடிச்சானாக்கா சண்டைக்கு நிப்பா எப்போ பார்த்தாலும். சரி விடுங்க டீ, சாப்பிடுங்க. சாப்பிட்டு எந்திங்க. எம்மா இந்த தடவை லீவுக்கு நம்ம எங்கேயுமே போகலாமா? ஆச்சி வீட்டுக்கு போயிட்டு வருமாம்மா? ஆமாம்மா நான் கூட உன்னை கேட்கன்னு நினைச்சேன். வீட்லயே இருக்க போர் அடிக்கி பார்த்துக்கொண்டு கொஞ்ச நாள்ல லீவ் முடிஞ்சிட்டு ஒரு 2 நாளாக ஆச்சி வீட்டுக்கு போயிட்டு வருமா? ஆச்சி வீட்டுக்கா கூட்டிட்டு போலான்னு நான் நினைச்சேன். நீங்க 2 பேரும் போறத சண்டையை பார்த்தா எனக்கே நெஞ்சு வலி வந்துடும் போல. அவளே வயசான வாங்க கூட்டு போய் அவளை படப்படுத்தக்கா. அதான் போக வேண்டாம்னு விட்டுட்டேன். எம்மா அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. ஆச்சி நாங்க சண்டை போட்டாலும் எங்களை பார்த்து சந்தோஷம் தான் படுவா. நீ கூட்டு போம்மா ஒரு தடவையாது. ஆமாம்மா அதோட சித்தி வீட்லயும் தம்பியும் தங்கச்சி வரவளான்னு கேளு. அவளும் தானே ஏன் ஜாலியா இருக்கும், போயிட்டு வரலாம். அப்படியா சரி, நான் அதை பத்தி பேர சித்திட்ட பேசுறேன். இப்போ நீங்க சாப்பிட்டு இருந்தீங்க, நாளைக்கு போறத பத்தி பேசுவோம். இப்போ மட்டும் ஒத்துமையா இருக்கேல்லாட்டி இப்படியே எல்லா நேரமும் இருங்களே. எம்மா நீ பேசிக்கிட்டே இருக்காத. சட்டு புட்டுன்னு சீக்கிரமா போய் சித்திக்கு ஒரு போனை போட்டு சொல்லு. சரி மக்கா சரி, நான் பேசுறேன். சுபி எவ்வளவு நேரமா பாக்க? எனக்கு ரிமோட் தர, நான் கொஞ்ச நேரம் டிவி பார்க்கணும். கரப்பள்ளி வாய மூடிட்டு இருட்டி. நானே வீட்ல இருக்க நேரம் கொஞ்ச நேரம் தான் டிவி பார்த்தேன். அதுவும் உனக்கு பொறுக்க மாட்டேங்குது. ரிமோட்ட கொண்டான்னுகிட்டு. அம்மா இவனை பாருமா, எம்பிட்டு நேரம் டிவி பார்க்கறான். என்கிட்ட ரிமோட் தர சொல்லுமா. யாமிட்டி அந்த பையல எப்பவாதான் வீட்ல கிடக்கான். வீட்ல இருக்கும்போது செத்த நேரம் டிவி பார்த்துட்டு போட்டுமே. நாள் பூரா வெயில் அலைஞ்சிட்டு இப்பதான் வந்து கிடக்கான். உனக்கு அது பொறுக்கலையா? வா என் கூட சேர்ந்து செத்த இந்த கீரை பிடிங்கிட்டாவா. சாமி அம்மா சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்கம்மா. நீ தான் நல்ல பிள்ளைல. நீ எல்லாம் பிள்ளையாட்டி ஏன் இந்த பையல போய் சமைத்தலனா? அம்மா இந்த வீட்ல அவன் செய்தனா எல்லாமே சரியா இருக்கும். காலையில இருந்து கிரிக்கெட் வச்சிருக்கான். எனக்கு மண்டை அடிக்கி. நான் வெளியிலயும் போக முடியாது. அவனால நினைச்சனா எங்கயாவது வெளியில அலபட போயிருவான். நான் வீட்டுக்குள்ளே தான கிடக்கேன். அவன ரிமோட் தர சொன்னா நீ அவனுக்கு ஏண்டிட்டு தான் என்ன பேச என்ன? யாமிட்டி கொஞ்ச நேரம் வீட்டு வேலை செஞ்சா என்ன? பெரிய பிள்ளை தானே. செத்த இந்த கீரை உருவி தரலாம், பாத்திரம் கிடக்கு தேய்க்கலாம், வீட்ல உள்ள வேலையை பார்க்க வேண்டியதானே. அவன் வெளியில போன பிறகு டிவி பார்க்க வேண்டியதானே. டீ உன்னை யார் வந்து கேட்க போறா? அப்படியெல்லாம் அவன் ஹாயா டிவி பார்த்துடப்ப நான் வீட்டு வேலைக்காரி மேல வேலை செய்ய முடியாது. வீட்ல உள்ள வேலை செய்யறதுக்கு பேரு வேலைக்காரின்னு பேராட்டி. அப்ப நான் டெய்லி வேலை செய்வேன். நான் வேலைக்காரிட்டு இந்த வீட்டுக்கு. அம்மா தங்கச்சி ஏசாதம்மா. நான் வேணா வெளியில போறியே. அவ இருந்து டிவி பார்க்கட்டும். ரிமோட் கேட்டப்பவே நானும் கொடுத்துருக்கணும் பத்தியா. கொடுக்காம இருக்க போய் தான் தங்கச்சி கோவத்துல என்னை தள்ளி விட்டுட்டா. அவளை எதுவும் சொல்லாதம்மா, சின்ன பிள்ளை பத்தியா. பத்தியாட்டி உன்னை மாதிரி அந்த பைய ஒரு வார்த்தை உன்னை சொல்ல முடியானா? நீ தான் அவன்கிட்ட ராண்டியாட்ட ஆடுத. ஆமா அவன் நடிக்க நடிப்பெல்லாம் நீ தான் மெச்சிக்கிடணும். வெளியில போறான்னா அவனை போ சொல்லு. ரிமோட் தந்துட்டு போ சொல்லு. கூட பிறந்த அண்ணனு கொஞ்சமாவது பாசம் இருக்காட்டி உனக்கு? அந்த பையன் உன் மேல வச்சிருக்கத பாதி அளவாவது நீ அந்த பையன் மேல பாசம் வச்சிருந்தா அப்படி பேசுவியா? நேத்தே முடிஞ்சு போச்சு. நானே எப்படா வெளியில போலான்னு இருந்தேன். தங்கச்சி அதுக்கு ஒரு ரூட்டை போட்டு கொடுத்துட்டா. முதல்லயே வெளியில போறேன்னு சொன்னாலும் அம்மா நான் திட்டி இருப்பா. இப்போ இவளை காரணம் காட்டி தான் வெளியில போற மாதிரி நடிச்சிட்டு ஓடிட வேண்டியதான். சாவி சாவி அம்மிட்ட சண்டை போடாதம்மா. இந்த டிவி தானே பார்க்கணும். உனக்காண்டி அண்ணன் என்ன வேணாலும் தருவோம்மா. இந்த ரிமோட்டா தர மாட்டேன். இந்த ரிமோட்டை நீயே வச்சுக்க. அண்ணன் அப்படியே காத்தால வெளியில போறேன். நீ ஆமாக்கா இப்போ வெளியில போற. வெயில் என்ன வெயில் அடிக்கி. அந்த ராத்திரி டிவி பார்த்தா என்ன பார்க்காட்டியா? நீ பேசாட்டி வீட்ல இரு. பரவாயில்லம்மா, தங்கச்சி டிவி பார்க்கட்டும். நான் செத்த நேரம் எங்கனையாவது போயிட்டு வரேன். போவன்னா போய் தொலையம்ல இருந்து படம் காட்டிட்டு திரியா. போன் அடிக்கலாட்டி யாருன்னு எடுத்து பாரு. அம்மா பெரியம்மா ஃபோன் பண்ணாவ. அப்படியா? கொண்டா பேசுவோம். ஹலோ ஏக்கா நல்லா இருக்கியா? பிள்ளை நல்லா இருக்கும்ல? இங்க எல்லாரும் நல்லா இருக்காவ. வீட்ல சுபி சோவி எல்லாம் நல்லா இருக்காவலாமா?
அவியலுக்கு என்ன சண்டை விட்டு அடக்காவே? அப்படியா? சரி சரி, பிள்ளைகளை பார்த்துக்கோ. இந்த ஆச்சி வீட்டுக்கு போகணும்னு இது ரெண்டும் கிடந்து படா படுத்துதுவோ என்னைய. எனக்கும் அம்மையை பார்க்கணும் போல தான் இருக்கு. அதான் நம்ம 2 பேருமா சேர்ந்து போயிட்டு வந்துருமா அப்படின்னு கேட்கத்தான் போன் போட்டேன். நீ வரியா? போய் அம்மையை பார்த்துட்டு எப்படி பிள்ளைகளும் ஒரு 2-3 நாள் அம்மா கூட இருந்துட்டு வருங்கல்ல. ஆச்சியை பார்க்கணும் தான் இவ்வளோன்னு சொல்லிட்டு அடக்காள்வே. உன் வீட்டில் அவ கொழுந்தனுக்கு லீவ் இருக்கா இப்போ? அப்படியாக்கா, நானுமே அம்மையை பார்க்க போனேன்னு தான் நினைச்சேன். ஆனால் இவியலை வச்சுட்டு அங்கே என்னென்னு போய் இருக்கேன், ஒரே சண்டை போட்டு கிடப்பாவள அப்படின்னு தான் நானுமே போக வேண்டாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இவியலை லீவ் போட சொல்லியே ஒரு 2 நாள் மட்டும் போய் இருந்துட்டு வருவோம். அம்மையும் பார்க்கணும்னு நினைப்பாளா? சரி, அப்போ என்னைக்கு போவோம்? நாளைக்கு கிளம்புவோமா? நாளைக்கே கிளம்ப முடியுமான்னு தெரியலக்கா. இவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் நான் தான் எடுத்து வைக்கணும். உன் வீட்லயாவது பெரிய பிள்ளைல இருக்கும், அதுக்குள்ள தான் அதோட கட்டாக எடுத்து வச்சுக்கணும். இந்த 2க்கும் நான் தான் எடுத்து வைக்கணும். ஏன் துணிமணி எடுத்து வைக்கணும், அவிய லீவு போடணும், நிறைய வேலை இருக்குல்ல. நாளை கழிச்சு போவோமா? யாரு சோவியா பேசியா? ஆமாக்கா, ஆச்சி வீட்டுக்கு போகணும்னு சொன்னாக்கா நாளைக்கே போகணும், அவளே எடுத்து வச்சுக்கிடுவானா. சரி சரி, பிள்ளைல ஆசைப்படுவோம்ல, லீவுன்னு கொஞ்ச நாள் முடிஞ்சிடும் பார்த்தியா? போயிட்டு வருவோம். நாளைக்கு கிளம்பி வச்சுட்டு இரு, நான் வாரேன். சரிக்கா. எத்தனை மணிக்கு கிளம்புவோம்? 9 மணிக்கு காலையில் பஸ் இருக்கும். காலை 9 மணிக்கு பஸ் போவோமா, இல்லாட்டா 11 மணி பஸ்ஸுக்கு போவோமா? 11 மணி பஸ்ஸுக்கு தான் ராணி போக முடியும். இவ்வளோ வச்சுக்கிட்டு 9 மணிக்கெல்லாம் யார் போவே? சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு 11 மணிக்கு பஸ் ஏறணும்னா வீட்டுக்கு போய்க்கு ஒரு 2 மணி ஆயிரும். அம்மைக்கு இன்னைக்கு நான் போன் பண்ணி சொல்லிட்டோம்னா அவன் என்ன செஞ்சு வச்சிருப்பா பத்தியா? போய் சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து நைட்டுக்கு உண்டான வேலையை நம்ம பார்த்துக்கிடுவோம். சரிக்கா சரி. அப்போ நாளைக்கு நீ பிள்ளைகளை கூட்டு நேரத்தோட வந்துரு. நம்ம வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் இங்கேருந்து பஸ் ஏறிடுவோம். சரிம்மா, நான் கிளம்புற வரேன். என்ன வைக்கட்டுமா? சரிக்கா, வச்சிரு. ஆமாம்க்கா, சத்யாக்காவும் சோனியாக்காவும் போனன்னு சொன்னாவலாம். அதான் பெரியம்மா போறாளாம், நம்மளும் கூட போயிட்டு வருவோம். கத்திக்கிட்டே இருக்காட்டி போய் துணிமணியில எடுத்து வை. காலையில 11 மணிக்கு தான் கிளம்பணும். நேரம் ஆயிட்டுனா அது வேற. ஆமா சுவி, உன் துணிமணியில நீ எடுத்து வை, தங்கச்சி துணிமணி அவ எடுத்து வச்சுக்கிடுவா. 2 பேரும் துணிமணி மட்டும் தனித்தனியா எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் அம்மா ஒரு பைய எடுத்து அது உள்ள வச்சு கொண்டு வந்துடுறேன். சரியா? இப்போ நீங்க பைக்குள்ளலாம் வைக்க வேண்டாம். சரியா? வைக்க தெரியாம கசக்கி பசக்கி வச்சிருவீங்க. சரிம்மா, நான் போய் எடுத்து வைக்கேன். எம்மா வாமகா ரோசா, என்ன ஒரு ஃபோன் கூட பண்ணாம நீ பாட்டுக்கு திடுதிப்புன்னு வந்து நிக்க? யாம்மா, நம்ம வீடு தானே, நான் ஃபோன் பண்ணாம வர கூடாதா? அதுக்குலமக்கா, நீ வீட்டுக்கு வரேன்னு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லிருந்தேனா உங்க மைனிகாரிட்ட சொல்லிட்டு சிக்கனாவது மட்டனாவது செய்ய சொல்லிருப்பேன். யாம்மா, சொல்லாம வீட்டுக்கு வந்தோம்னா சாப்பாடுலாம் தர மாட்டேளோ? அதுக்குலடி நீ சொல்லிருந்தேனா மீனாவது வாங்கி வச்சிருப்போம்ல, அதுக்கு தான் சொல்றேன். அம்மா, நீ ஒத்திக்க வந்தா மர்மா வரலையா? வந்திருக்காருமா, வெளிய வண்டில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யாமடி மர்மா வெளிய நின்னுட்டு இருக்காரு, வீட்டுக்குள்ள வர சொல்ல வேண்டியதானே? அவருக்கு முக்கியமான வேலை இருக்கா, சீக்கிரமா கிளம்பணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதான் வெளியவே நிக்காரு. என்னம்மா, கையில சுட சுட சூப் எல்லாம் வச்சிட்டு இருக்கா? ஆமாடி, கை காலெல்லாம் ஒரே குத்தெடுப்பு. அதான் உன் மைனிகாரிட்ட சொன்னா அவன் நல்லா சுட சுட வெஜிடபிள் சூப் போட்டு இருந்தா பத்துக்க, அதத்தான் குடிச்சிட்டு இருக்கேன். என்னக்கா நீ கொஞ்சம் குடிக்கியா? நல்லா இருக்கு. எனக்கு வேண்டாம்மா. மைனி போன வாரம் கேரட் அல்வான்னு ஒண்ணு செஞ்சு தந்தாவல்ல, வாயில வச்சா வாய துறக்க கழியாமல இருந்துச்சு. மைனி உனக்குன்னு ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சு தந்தவன்னா அத பார்த்து எடுத்து சாப்பிடு. சூப்பு செஞ்சு தரேன்னு சொல்லிக்கிட்டு இதுல வயித்த கலக்கிற மாத்திரை ஏதாவது கலந்துருக்க போறாவோ? அப்புறம் கை கால் குத்தெடுப்புக்கு பதிலா ஒரே போக்கா போயிட போகுது. இடி உன் மைனியை பத்தி இப்படி எல்லாம் குறை சொல்லாத. இப்ப என்ன நல்லபடியா தான் பாத்துக்கிட்டுதா? ஆமா, மருமகளை அப்படியே விட்டு கொடுக்காம தான் பேசுவா. யாமிட்டி, மாமியாரும் மருமகளும் ஒத்துமையா இருந்தா உனக்கு பிடிக்கலையா? நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் தூரல்ல கிடப்பேன். இடி இப்படி எல்லாம் சொல்லாதடி. உன் மைனிகாரி முன்னாடி மாதிரிலாம் இல்ல, இப்ப நல்லா புரிஞ்சு நடந்துக்கிடுதா? மருமகளுக்கு நல்ல சர்டிபிகேட்ட கொடு. மருமவன் வீட்டுக்கு வாசல்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன ஏது விஷயம்னு கேட்கத விட்டுட்டு மருமகளை பத்தியே புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கா. நீ தானே கையில சுட சுட சூப் வச்சிருக்கான்னு சொன்னா, அதுக்கு தானே பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரமா. சரி மக்கா, இப்ப சொல்லு, என்ன விஷயமா இப்படி திடுதிப்புன்னு வந்திருக்கா? இம்மா, அடுத்த வாரம் எங்களுக்கு நிறைய கல்யாண வீடு இருக்குமா. சரிடி, சந்தோஷமா போயிட்டு வர வேண்டியதானே? என்னமா நீ புரிஞ்சுக்கிடாம சொல்லிக்கிட்டு இருக்கா? கல்யாணத்துக்குன்னு போட்டுட்டு போகிறதுக்கு நகை எல்லாம் வேணும்லாமா? இது யாரும் உன்கிட்ட நகை இருக்குல்ல, அதெல்லாம் போட்டுட்டு போக வேண்டியதானே? போமா, ஒரே டிசைன் நகையை நான் எத்தனை கல்யாண வீட்டுக்கு தான் போட்டுக்கிட்டு போவேன். அதுக்கு என்ன தங்கத்துல ஒவ்வொரு கல்யாண வீட்டுக்கா போறதுக்குன்னு ஒவ்வொரு டிசைனா எடுக்க முடியுமா? வேணும்னு அந்த கவரிங் கடையில ஒவ்வொரு டிசைனா வாங்கி ஒவ்வொரு கல்யாணத்துக்கு மாத்தி மாத்தி போட்டு போக வேண்டியதானே? கவரிங் நகையெல்லாம் போட்டா என் காலத்துக்கு சேராதுன்னு உனக்கு தெரியும்ல? அதுக்கு நீ இப்ப என்னடி பண்ண முடியும்? எனக்கு எல்லாம் தெரியாதுமா, நான் சொல்லத சொல்லிட்டேன். நீ அதுக்கு வழி பண்ண வேண்டியது உன் பொறுப்பு. தீபாவளிக்கு நான் அவ்வளவு செலவும் பண்ணியாச்சு. இப்ப திடுதுப்புன்னு வந்து நின்னுக்கிட்டு எனக்கு நகை வேணும் கேட்டா நான் என்னடி பண்ணுவேன்? இந்த வீட்ல உங்க அண்ணன் மட்டும் தான் வேலைக்கு போறான். அவன் கொண்டு வர சம்பளத்தை வச்சு அவன் குடும்பத்தை பார்க்கணுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா, நான் சொல்லத சொல்லிட்டேன். எனக்கு நீ தான் வழி பண்ணணும். இப்ப என்ன பண்ண சொல்லுதா? ஏமா, மைனிகாரி வீட்ல இருக்காவல்ல? ஆமா, வீட்ல தான் இருக்கா. அப்ப அவங்க நகையை எனக்கு வாங்கித்தா.
நான் சொல்லத சொல்லிட்டேன் அவ்வளவுதான். அங்க பாரு மைனிகாரி வாராவோ, என்னமோ சீனி சிங்காரிச்சு எங்கேயோ போற மாதிரில கிளம்பி வாராவோ. எத்தி இன்னும் சூப்ப குடிக்காமலா வச்சிருக்கீங்க? கொஞ்சம் சூடா இருந்ததுலாமா, அத கொஞ்சம் ஆறட்டுமேன்னு வச்சிருக்கேன். கொஞ்சம் சூடாவே குடிங்க தே, அப்பதான் நல்லா இருக்கும். சரி மருமோளே. ரோசா நீ எப்ப வந்தா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். மருமோளே எங்கேயோ கிளம்பின மாதிரி இருக்கு. ஆமா தே, பேங்க்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அதான் போயிட்டு வரலாம்னு கிளம்பி இருக்கேன். பாத்தியாமா, அண்ணன் ஒருத்தன் தான் இந்த வீட்டுல சம்பாதிக்கான். அவன் சம்பாதிக்கிறதெல்லாம் அவன் குடும்பத்துக்கே சரியா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்தால. இப்ப மைனிகரிய பாத்தியா, பணத்தை கொண்டு லம்பா பேங்க்ல கொண்டு போறதுக்கு ரெடியா இருக்காவோ. விதவிதமா துணி என்ன, மேக்கப் என்ன, எல்லாம் எங்க அண்ணன் சம்பள பணம் வீணா போகுது. மருமோளே பேங்க்ல போய் பணம் போடுறதுக்கா போற? இல்ல தே, பணம் போடுறதுக்கு நான் பேங்குக்கு போகல. என் நகை கொஞ்சம் வீட்டுல இருக்குல்ல, அதத்தான் பத்திரமா பேங்க் சேஃப்டி லாக்கர்ல கொண்டு வைக்கலாம்னு போறேன் தே. அம்மா மைனிகாரி சொன்னதை கேட்டால, நகைய கொண்டு பேங்க் லாக்கர்ல வைக்க போறாவா. இப்ப கையில வச்சிருக்க பேக் பூரா மைனியோட நகை தான் இருக்கு. நான் அப்பதே சொன்னோம்ல, சீக்கிரம் எனக்கு வாங்கித்தா. கொஞ்சம் பொறுடி, அவகிட்ட எப்படியாவது பேசி எடுத்து வாங்கி தாரேன். என்ன தே, ரோசா என்ன சொல்லுதா? அதே ஒண்ணுமில்ல மருமவளே, நீ இப்போ பேங்க் லாக்கர்ல கொண்டு நகைய வச்சேனா அதுக்கு கொஞ்சம் ரூபாய் கட்டணும்ல. ஆமா தே, நகை வீட்டுல இருக்கிறத விட பேங்க்ல இருந்துச்சுன்னா நாம எந்த திருட்டு பயம் இல்லாம இருக்கலாம்ல. என்ன மருமவளே இப்படி சொல்லிட்டா? வீட்ல மாமியார்னு ஒருத்தி குத்து கல்லாட்ட நான் இருக்கும்ல. நான் வீட்ல இருக்கும்போது எந்த திருடே வந்து வீட்ல நகையெல்லாம் திருட போறான்? இது எனக்கும் வேலை கிடைச்சிருக்கு. அடுத்த வாரம் நானும் வேலைக்கு கிளம்பிடுவேன் தே. அப்புறம் நீங்க மட்டும்தானே தனியா இருப்பீங்க, அதனால தான் நகையை கொண்டு சேஃப்டி லாக்கர்ல வைக்கலாம்னு இருக்கேன் தே. நீ ஒண்ணும் பயப்படாத மருமவளே, என்ன தாண்டி இந்த வீட்ல ஒரு ஈ காக்கா கூட நுழைய முடியாது. 4 காசு சம்பாதிக்கலாம்னு தானே நீயும் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி சம்பாதிச்சு அந்த ரூபாயை கொண்டு பேங்க்ல கட்டதுக்கா? அந்த நகையை என்கிட்ட தான் மருமவளே, நான் வீட்ல தானே இருக்கேன். நான் பீரோல வச்சு பூட்டிக்கிடுவேன். இது உங்களுக்கு எதுக்கு தே வீண் சிரமம்? என்ன மருமவளே, உனக்கு மாமியாரா இருந்து இந்த உதவி கூட நான் பண்ண மாட்டேனா? நகையை கொண்டா, உனக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. சரிங்க தே, இந்த ஹேண்ட் பேக்ல தான் தே 10 பவுன் நகை இருக்கு. இந்த பேக்கை அப்படியே பத்திரமா வச்சுக்கிடுங்க. சரி மருமவளே, நீ எதுக்கும் பயப்படாண்டா, நகை என்கிட்ட தான் பத்திரமா இருக்கு. என்ன? சரிங்க தே. ரோசா உனக்கு காபி டீ ஏதாவது போட்டு தரட்டுமா? வேண்டாம் மைனி, நான் வீட்ல இருந்து வரும்போது குடிச்சிட்டு தான் வந்தேன். சரி, அப்ப வேற ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடு. என்ன? சரி மைனி. கொண்டா அந்த நகைய. யாவிட்டி என் கையில இருந்து டக்குனு புடிங்கிட்டா? இதுக்காக தானே இவ்வளவு நாளா காத்து கிடந்தேன். மைனி நகைய போட்டு பார்க்கணும்னு எனக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா? மைனியோட கல் நெக்லஸ் கல்யாண வீட்டுக்கெல்லாம் போட்டிருப்பனா அப்படி வைரம் கணக்க மின்னும். ஆமா, என் மவ கழுத்துக்கு நல்ல அளவோல இருக்குமே. கல்யாண வீட்டுல எல்லாருமே நான் போட்டிருக்க நகைய தான் பாப்பாவோ. சரி மக்கா, அப்ப இந்த நகைய நீயே வச்சுக்க. எப்படிமா என் மனசுல உள்ளத அப்படியே புட்டு புட்டு வைக்க? என்னடி சொல்லுதா? ஆமாம்மா, மைனிக்குள்ள இந்த தங்க நகைய நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். இதே மாதிரி கவரிங்ல செஞ்சு கொண்டு வந்து உனக்கு தாரேன். நீ அத பீரோல பத்திரமா வச்சுக்க. உன் மருமவ கேட்டா அந்த நகையை எடுத்து கொடுத்துரு. என்ன? சரி மக்கா, நல்ல ஐடியா தான். சீக்கிரமா கிளம்பு, உன் மாப்பிள்ளை வர வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காருல. சரிம்மா, அப்ப நான் கிளம்புதேன்னா. தீபாவளிக்கு உன் மருமவனுக்கு மட்டும்தானே செயின் போட்டா, இப்ப உன் மகளுக்கு 10 பவுன் நகை தந்திருக்கா. ஆமா மக்கா, நீ சொல்லுது சரிதான். இது உனக்கு தீபாவளி சீர்வரிசைதான். சீக்கிரமா எடுத்துட்டு போ, நேராவது. சரிம்மா. அதான பார்த்தேன், சம்மந்திகாரி எந்த ஒரு விஷயம் இல்லாம வீட்டுக்கு வர மாட்டாள. சொல்லாம கொள்ளாம எப்படி ஓடுதா பாரா. வாரேன் வாரேன். சரிம்மா, நான் கிளம்புதேன். மருமகன் வெளியே வெயிட் பண்ணிட்டு நிக்காருன்னு சொன்னலாட்டி மருமகனை காணல. எம்மா, அங்க பின்னாடி கொஞ்சம் தூரம் தள்ளி நிக்காரு. அப்படியா? சரி மக்கா, சீக்கிரம் உங்க மைனி கண்ட படத்துக்கு முன்னாடி சீக்கிரமா கிளம்புங்க. சரிம்மா. என்னத்தே, நீங்க நினைச்ச காரியத்தெல்லாம் சாதிச்சிட்டீங்களா? எம்மா, மைனி அதானட்டி சொல்லுது, உன் மைனி கண்ட படத்துக்கு முன்னாடி சீக்கிரமா கிளம்பு. எம்மா, பின்னாடி திரும்பி பாருங்க. சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணுதான். அம்மை மகளும் சேர்ந்து என்னை ஏமாத்தலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேளோ. ஐயோ, நம்ம நகை எடுத்துட்டு வந்தது மைனிக்கு தெரிஞ்சு போச்சு போலக்க. அதே வந்து மருமகளா, ரோசா சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பணும்னு சொன்னா பாத்துக்க. அதனாலதான் உன்கிட்ட சொல்லாம கொள்ளாம வந்துட்டா, வேற ஒண்ணு இல்ல. நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்னத்தை சொன்னீங்க? நான் குத்துக்கல்லாட்ட வீட்டுல இருக்கேன், இங்க திருடங்க யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல. நம்ம வீட்டுக்கு திருடேன் வெளியே இருந்து வரணும்னு அவசியம் இல்ல, வீட்டுக்குள்ளே தான் இருக்கான். என்னதான் 2 பேரும் என்கிட்ட ஐஸ் வச்சு பேசினாலும் உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாமலாம் இருக்கு. இது வரைக்கும் உங்களை நம்பி நான் ஏமாந்த மாதிரி இனிமேல நான் ஏமாறக்கூடாதுல்ல. அதுக்கு தான் உங்ககிட்ட தந்த ஹேண்ட்பேக்ல அவ்வளவு கவரிங் நகைய வச்சு தந்தேன். தங்க நகையெல்லாம் வீட்டுல பத்திரமா இருக்காது, அதனால பேங்க்ல கொண்டு வச்சுட்டு வரேன். என்னத்தே, வரட்டா? அம்மை மவளு என்ன நாடகம் நடிக்காளுவோ. என்னடி இவ இப்படி சொல்லிட்டு பாரா? ஆமாம்மா, அத கேட்டுட்டுதான் இப்படி சேல கணக்கா நின்னு
நான் ஜெய